காயெல்லாம் பாறான் பைத்திங்க காய் மாதிரி பாறான் பைத்திங்க மாரில போயிட்டு சாப்பிடுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போனால் கருவாட்டு குழம்பு தான் வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். சரிம்மா. கருவாட்டு குழம்பு என்னமா டிஃப்ரெண்ட்னு கேட்குறீங்க. நான் டிஃப்ரெண்ட்டாக தான் வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கருவாட்டு குழம்புல எல்லாம் சேர்ப்போம், டிஃப்ரெண்ட்டாக ஒன்று சேர்க்க போகிறேன். என்னன்னுட்டா வேலைக்கீரை சேர்த்து குழம்பு வைக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். சரிம்மா. அம்மா குழம்பு வைக்க சொன்னால் என்ன வேலை செஞ்சு நிற்கிறீங்க? அடுப்பு போடணும் ரொம்ப நாள் ஆசை. அடுப்பு போடவே இருந்தது. நான் நேற்று வந்து அடுப்பு ஃபுல்லாக அப்படியே அப்போ பள்ளம் வண்டி விட்டு போனாரா, நான் சுற்றி ஃபுல்லாக மொழிவிட்டேன். அது வந்து வெடிச்சு போகுதா. இப்போ வந்து ஃபினிஷிங் 2வது ஃபினிஷிங் பண்ணிக்கிறேம்மா. 2வது வாட்டி கோட்டிங்க? நம்ம 2வது கோட்டிங் போட்டுக்கிறேன். அடுப்பு சூப்பராக தான் பாரு. சூப்பராக. எங்கே அந்த கொம்பில் வைப்பாங்களே அதெல்லாம் எங்கே வைக்கணுமா? அது நேற்று நான் வைக்கவே இல்லை. ஈரமாக இருக்கிறதுலாம் வச்சு கீழே இறங்கிடுறது நான் வைக்கல. இன்னைக்கு தான் வைக்கணும் அந்த குழம்பு. நானும் ரொம்ப நாள் அடுப்பில் அதே இருந்தோம். நம்ம முன்னெல்லாம் அடுப்பு அழகாக போட்டு தான் வச்சிருந்தோம். அது நல்லா இடிஞ்சிடுது. நம்ம கல்யாணத்துக்கு சாரியாக கல்யாணத்துக்கு போகலாம். அது நல்லா இடிஞ்சிட்டு மழை டைம் கேட்ட மாதிரி இடிஞ்சிட்டு சரி 2வது போகணுன்னு ஒரு ஆசை. அதனால் நான் ராக்கெட் எடுத்து போட்டு வச்சுருக்கேன். ராக்கெட் எடுப்பேன். தரையிலே நோண்டுவாங்க. தரையிலே நோண்டி மேலே ஒரு கல்லி வச்சு அழகாக மொழிக்க வேண்டியதான். சரி அம்மா, நீங்கள் சீக்கிரம் அடுப்பு மட்டும் எனக்கு குழம்பு வச்சுட்டாங்க. சரிம்மா. சரி. நான் வேற ஜெயஸ்ரீக்கு வந்து நான் கருவாட்டு குழம்பு வச்சு தரேன் சொல்லிக்கிறேன். கருவாட்டு குழம்பு என்னமா ஸ்பெஷல்னு சொன்னால் நான் ஸ்பெஷலாகவே உனக்கு வச்சு தரமான்னு சொல்லிக்கிறேன். நான் ஸ்பெஷலாக வச்சு தரேன்னு சொல்லி நான் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், அம்மா வாங்கின பூ கட்டி தினைக்கு ஆளாளுக்கு ஒரு முறை வச்சுக்கிறேன். அம்மா வந்து கொஞ்சமாக தான் வச்சுருக்காங்களே. நான் இருக்கிறதே குருவி குடும்பம்ல கொஞ்சமாக தான் வச்சுக்க முடியும். தினைக்கும் அம்மாஸ்லாம் வந்து ஒரு நாள் தலை சீவுங்க, ஒரு நாள் தலை சீவ மாட்டேன், அப்படியே இருப்பேன். அம்மா இப்போ பூ வந்ததுனால தினைக்கும் தலை சீவு, நான் சீவுறவான்னு சொல்லி சீவு விட்டு அம்மாவே பூ வச்சு வராங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், பூ வாங்கிட்டு வந்த பூ நம்ம தள்ள வச்சு தானே ஃப்ரெஷ் வாங்கிட்டோம். அது அப்படியே வைக்க இருந்தால் வதங்கி போடும் இல்லையா, வாடிடும் இல்லையா. நம்ம வாரத்துக்கு பூ வாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்க தானே பூ வேணும். சரி வச்சு தலைச்சி வச்சுக்கலாமா சொல்லிட்டு நான் வாங்கி கட்டி தலைச்சி பூ வச்சு வரேன் ஃப்ரெஷ். எத்தனை மணிக்கு எழுந்து சாணி காய்ச்சி போகிறாங்கன்னு பாருங்க. நான் வாசல் வச்சு கோலெல்லாம் போட்டுட்டோமா. இடுப்பு சுத்தமாக இருக்கலாம் நான் செய்கிறேன். நான் ஃபைன் டச்சு தானே. ஆமாம், கோமா சூப்பராக வச்சுட்டேனா. இப்போ வந்து நம்ம இதில் அடுப்பு பற்ற வச்சு குழம்பு வைக்கிற வேலை மட்டுமே. சரி சரி. அதிசயக்கீரை தானே? ஆமாம், இது வந்து வேலைக்கீரை சொல்லுவாங்க. இது வந்து இப்போ தும்பப்பூ கலரில் வந்து பூ பூக்குது பாரு, அழகாக சூப்பராக இருக்குதா. தும்பப்பூ கலரில் பூக்குது பாரு, வாசனையாகவும் இருக்குது. ஒரு மாதிரி வாசனையாகவும் இருக்குது இது பூ. இந்த இலை இந்த காயெல்லாம் பாறான் பைத்திங்க காய் மாரி பாறான். பைத்திங்க மாரில போயிட்டு சாப்பிடுவோம். இதோட வேற கூட பாரு வித்தியாசமாக இருக்கும். கடுகு மாரிங்க பாரு, கடுகு மாரி இருக்கா. இது வந்து வேலைக்கீரை. கருவாட்டு குழம்புல வந்து இது வந்து போட்டு சாப்பிட்ட அந்த முட்டி கொச்சல், கை கால் கொச்சல், கால் கொச்சல் அதெல்லாம் நல்லா கேட்கும். அதுக்கு தகுந்த மாதிரி சூடு வரையுது அதிகமாக. நம்ம அளவோட தான் எடுத்துக்கணும், அளவுக்கு மேலே எடுத்துக்கூடாது. நம்ம திட்டமாக வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஐட்டம் வச்சு சாப்பிட்டு பார்த்துக்கலாம். ரொம்ப நாள் ஆகுது, ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சுங்களே வச்சு சாப்பிட்டு பார்த்துக்கிறேன். இப்போ தான் அதை விட வந்து இப்போ தான். ஏன்னா நம்ம ஆடு ஓட்டி முறையில காலெல்லாம் குடையிறமே தெரியுது. நம்ம இதை வச்சு செஞ்சு ஒரு நாளைக்கு சாப்பிட்டு போகலான்றதுனால தான் இது நான் செய்கிறேன். வாங்க பேசி போகலாம். சரி, இலையை மட்டும் பெரிக்கணும். சரி சரி. ஆனால் வாசனையாகவும் இருக்கும். இலை மட்டும் பெரிக்கிறேன், வாசனையாக இருக்கும். சரிம்மா. ஜெயஸ்ரீ, நம்ம திட்டமான கீரை தான் பேச வந்துக்கிறேன். அதிகமாக போடக்கூடாதுன்றதுனால இது வந்து நல்லா இது வந்து கழுவிட்டு பொடியாக அரிஞ்சு எடுத்துட்டு அரிஞ்சு தட்டில் வச்சுக்கிறேன். கருவாட்டு குழம்புக்கு தேவையான பொருள் பூரா அரிஞ்சு அது ரெடி பண்ணி தந்துடுறேன் நான். வாங்க வைக்கலாம். சரி, எப்படி வைக்குதுன்னு பார்க்கலாம். நான் பார்த்துட்டேன், நீ பார்த்து கற்றுக்கோ. சரிம்மா. என்னடா அது சரணியாக சொன்ன டைலாக்கு அம்மா நமக்கு சொல்கிறேன்னு நினைக்கிறியா? அப்படி இல்லை, வீட்டில் பசங்க இருந்தால் ஃபஸ்ட்டு வீட்டு வேலை வந்து பொறுப்பாக கற்றுக்கணும். அதனால தான் உனக்கு நான் சொல்கிறேன் நான். சரிம்மா. வந்து அடுப்போட எல்லா வேலையுமே வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அம்மா வந்து எல்லாமே வந்து அழகாக பண்ணியிருக்காங்க. ஜெயஸ்ரீ, அடுப்பு சூப்பராக பற்ற வச்சுட்டேன். சட்டி வச்சு சட்டியும் காயுது. நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன் பாருங்க. சரிம்மா. தக்காளி, வெங்காயம், அந்த கீரை, அந்த கீரைனா பேர் வேலைக்கீரை, பூண்டு இதெல்லாம் போட்டு நான் வதக்கிறேன். சரிம்மா. வெங்காயம் சேர்த்துருமா? சரிம்மா. வெங்காயத்தை விட பூண்டு சேர்த்துக்கிறேன். இப்போ நாட்டு கத்திரிக்காய் இதுதான் பறிஞ்சு போட்டுக்க போகிறோம். சரிம்மா. ஜெயஸ்ரீ, கத்திரிக்காய் போட்டு வதக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாமா? சரிம்மா. அது 3 கத்திரிக்காய் போட்டேன். சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். காரக்கம்பெல்லாம் போடுவாங்க அந்த மாதிரி. ஆமாம், இப்போ போட்டால் தான் நம்ம சாப்பிட்றது தானே போடணும். அதனால நல்லா இருக்கும். சரிம்மா. தக்காளி
ஒன்றா சேர்த்து வதக்க வேண்டியதான். இது கூட தேவை சேர்த்துக்கிறோம். சரிம்மா. ஜெயஸ்ரீ அழகாக வதங்கிட்டு இப்போ நம்ம வந்து அரிஞ்சு வச்சு இந்த வேலைக்கீரை வந்து சேர்த்துக்கலாம். சரிம்மா. இது வாசனையே சூப்பராக இருக்குமா, சூப்பரான வாசனை. இந்த வேலைக்கீரை சேர்க்கறதுனால கொத்தமல்லி கருவேப்பிலை எதுவுமே நீங்கள் வந்து சேர்க்கல. ஆமாம், இதுதான் பச்சை கீரை சேர்க்கணும். அப்புறம் எதுக்கு அதெல்லாம் அதெல்லாம் வேணாம். இது நல்லா வதக்கிட்டு. சரிம்மா. இல்லையா நம்ம கீரை போட்ட கீரை வந்து எங்கேயோ ஒரு தண்ணி நல்லா வதங்கிட்டு இப்போ வந்து புளி காய்ச்சி வச்சுக்கிறோம் இல்லையா, அது வந்து இதில் சேர்த்துக்க வேண்டியதான். சரிம்மா. புளி தண்ணி காய்ச்சி வச்சுக்கிறேன், அது கூட சேர்த்துக்கிறோம். சரி. அழகாக வந்து குழம்பு ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம வீட்டு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். அம்மா ஐஸ் காரம் வரேங்க, ஐஸ் வாங்கிட்டாங்களா? வாங்கிக்குமா. சரிம்மா. அது வந்து கால் நேரத்தில் ஐஸ் சாப்பிடக்கூடாது. இது கால் நேரமா உங்களுக்கு? மணி என்ன 9 இருக்குமா 10 இருக்குதா? மணி 11 ஆயிடுச்சு. வெயில் மண்டே பொழக்குது இல்லை, இப்போ இந்த மாதிரி டைம் தான் ஐஸ் வாங்கி சாப்பிடணும். சரிம்மா. அவ்வளோதான். இப்போ வந்து மூடி போட்டு ஒரு 2 கொதி வந்தோடனே நம்ம ஆஞ்சி வச்சுருக்க கருவாட்டை வந்து போட வேண்டியதான். கருவாட்டை ஆயலாம், இதுக்கப்புறம் தான் ஆயணும். சுடு தண்ணி வச்சு அதை க்ளீன் பண்ணணும். சரி. ஜெயஸ்ரீ இப்போ நம்ம விழுப்புரத்தில் வாழ்ந்த கருவாடு குழம்பு கருவாடு வேணும்னா இந்த கருவாடு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் போட்டுறேன். இது வந்து வாழை தலையை வந்து கிள்ளிட்டு சுடு தண்ணியில் வந்து கழுவிடும். அந்த பிளார் பூரா போயிடும். அழகாக நம்ம வந்து குழம்புல போட்ட வேண்டியதான். இப்போ வந்து சுடு தண்ணி வச்சு கழுவணும். சரி சரி. அப்போ தான் இந்த உப்பு உள்ள தன்மைலாம் போகும் ஃபஸ்ட்டு. சரி, நீங்கள் இந்த க்ளீன் பண்ணினே இருங்க. ஐஸ் காரம் நிற்க வச்சுட்டு வந்துருப்ப வாங்கிட்டு வந்துடுறாங்க. இந்த கீரைக்கு வந்து கச்சி கருவாடு போட்டு வச்சு சும்மா சூப்பராக இருக்கும். அந்த சொன்ன முட்டி வெள்ளி கால் வெள்ளி சொன்ன அதெல்லாம் சூப்பராக வாங்கும். கச்சி கருவாடுல இப்பெல்லாம் ஏது இன்னெல்லாம் வேலை போட்டு பிடிச்சி வெயிலில் காய வைப்பாங்க அழகாக. இப்பெல்லாம் கிடையாது. அது இந்த கருவாடு நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கச்சி கருவாடு தான் போடணும். அந்த கீரைக்கெல்லாம் அழகாக இருக்கும், உடம்புக்கு நல்லது. சரி, நீங்கள் இதை ஆஞ்சினே இருங்க. ஐஸ் கார் தாத்தா நிற்கிறார், நான் பைஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிம்மா. என்ன அம்மா கருவாடு சுத்தம் பண்ணிட்டீங்களா? பாருமா, கருவாடு சுத்தம் பண்ணிட்டேன். குழம்பும் கொதிச்சிடுதுனால இதை போட்டு ஒரு கொதி வரணும்னு இறக்கிடலாம். சரி. ஒரு கொதி வந்தோடனே நம்ம இறக்கலாம். என்ன பண்ணுறீங்க? ஐஸ் வாங்கி கொடுத்தல சாப்பிட்டுங்க, குடிப்ப ஐஸு. ஆனால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அம்மாக்கிட்ட நான் செமத்தியாக வாங்க போகிற மட்டும் நல்லா தெரியுது. ஏமா? ஏன்னா ரோட்டில் போகிற ஒன்று கூட விடாமல் கை கடிக்கேன்னு இல்லை, அதுக்கு சொல்கிறேன். என்ன கேட்டுட்டு ஐஸ் தானே கேட்டு. டேஸ்டாகுதா? சூப்பராக இருக்குமா? நீ சாப்பிட்றியா? எங்க கேட்டு போகலாம். எனக்கு ஒரு ஐஸு, ஜெயஸ்ரீக்கு ஒரு ஐஸு, 2 பேருமே சாப்பிட்றோம். ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இதே வந்து 2 பேர் தான். அப்பா வந்து வெளில வேலைக்கு போயிட்டாரு. ஒருத்தவங்க மட்டும் ஒருத்தவங்க சாப்பிடக்கூடாது இல்லையா, அதனால் சண்டை இருந்தால் கூட பரவாயில்ல, சண்டை சீட் பண்ணி சாப்பிட்றலாம். இப்போ நீ மட்டும்தானே இருக்கிறேன், அதனால தான். சரிம்மா, சாப்பிட்டு முடிச்சுட்டு வரேன். குழம்புக்கு வச்சுட்டேன். சூப்பராக குழம்புக்கு வச்சு எடுத்துன்னு வந்துட்டேன். இந்த கீரைலாம் இருக்கிறத பார்த்தா வந்து கீரை மாரியே தெரியல, கருவேப்பிலை கொத்தமல்லி மிளகு மாதிரி தான் தெரியுது. நான் ரெடியாக சோறும் போட்டு வந்துட்டேன், சாப்பிட்டு பார்க்குறேன். சரி. என் நேரம் பார்த்தா கருவாடு தான் முன்ன வருது. சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. சாப்பிட்டு போகிறேன். டேஸ்ட் எப்படி? சூப்பராக தான் பண்ணுது. டேஸ்ட் என்ன சொல்ல வேணும், நல்லாவே இருக்குது. இந்த கீரோட வாசனை தன்மை கூட இந்த வதக்கும் போதே போயிடும். சூப்பராக சாப்பிடுது, உடம்புக்கு நல்லது. ஜெயஸ்ரீ சூப்பரான காலக்கீரை போட்டு கருவாடு குழம்பு வச்சுட்டேன். அதுவும் வச்சு நல்லா சாப்பிட்டு பார்த்துட்டேன். டேஸ்ட் சூப்பராக இருக்குது. எப்படியும் அந்த கீரை வந்து கிராமத்து பக்கம் இருக்கும், டவுன் ஏரியா பக்கம் இருக்காது. இருந்தாலும் வாங்கி சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். கை கால் குறைச்சலும் நல்லது தான். சாப்பிட்டவங்க வந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த கீரை போட்டு நானும் சாப்பிட்டு பார்த்துட்டேன், நல்லா தான் இருந்திருக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத கிராமத்துக்கு பொண்ணு சாரியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீட்டில் நம்ம வந்து மீட் பண்ணலாம். இப்போ வந்து போயிட்டு வரேன். டாடா பாய்.